ஈரான் மீது வந்துக்கிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இதுக்கு பதிலடியும் ஈரான் கொடுத்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு முன்னாடி அவங்க எடுத்த தாக்குதல் நடவடிக்கைகள், முன்னடவடிக்கைகள் என்ன எது எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நேற்று வந்துக்கிட்டு நைட்டு வந்துக்கிட்டு சில நியூஸ் வெளியில் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டெல்லிவில் இருந்துக்கிட்டு அமெரிக்காவை சேர்ந்த தூதரகம் அல்லாத எமர்ஜென்சி இல்லாத எல்லாருமே வெளியேற சொன்னிச்சு அமெரிக்கா. யூகே வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களும் இஸ்ரேலில் தூதரக ஊழியர்கள் எல்லாத்தையுமே வெளியெடுத்தாப்ல. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் தூதரகத்தை டெம்பரரியாக அடைக்கவும் செஞ்சுட்டாப்ல. இப்படி இருக்கிற டைமில் சீனா என்ன சொல்லிச்சுன்னா, தன்னோட மக்களை இஸ்ரேலை விட்டு வெளியில சொல்லிட்டாப்ல. பிரான்ஸ் அவங்க மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்து எல்லாருமே ஜெருசலம், இஸ்ரேலு, ஈரான் எங்கேயுமே செல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்தாப்ல. யுஎஸ் எம்பசி, ஜெருசலத்தில் இருக்க யுஎஸ் எம்பசி அதிரடியாக அவங்களோட பணியாளர்கள், அவசர பணியாளர்கள் அல்லாத மீது எல்லாத்தையும் நாட்டுக்கு திரும்பபடி உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தானா, எப்படி இப்போ தானே தொடங்கியிருக்கு, எப்படி ஒரு 4-5 நாள் ஆகும், இல்லைன்னா ஒரு வாரம் ஆகும், அடுத்த அந்த ரவுண்டு பேச்சுவார்த்தை முடிச்ச பிறகு தான் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போ, இன்னைக்கு திடீர்னு காலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தான் வெளியில் விட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சொல்லிட்டாப்புல, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் தாக்குதல் நடத்த தான் சொல்லியிருக்காப்புல. இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, இஸ்ரேலும் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தாக்குதலை நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி பழைய சாக்கை தான் போன தடவை சொன்ன மாதிரி சொல்லியிருக்காப்புல. எங்கெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஈரான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அந்த கட்டிடத்துக்கு மேலே தாக்குதல் நடத்திருக்காப்புல. அதே போல் ஈரான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த கட்டிடத்துக்கு மேலே தாக்குதல் நடத்திருக்காப்புல. சுப்ரீம் லீடர் அலி காமனி அவங்களோட ஆஃபீஸ் தாக்குதல் நடத்திருக்காப்புல. இந்த இடத்துல B2 பாம்பஸ் யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் அஃபீஷியலாக எதுவுமே, அதாவது அல் அரேபியாவோ அல் ஜசீரா B2 பாம்பஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா B2 பாம்பஸ் குண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி பங்கர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தெளிவுபடுத்தலை. இருந்தாலும் சில அரசு புதுசான நியூஸ் வருது. இந்த இடத்துல மட்டும் அலி காமனியோட வீட்டுக்கு ஆஃபீஸில் பங்கர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்புறம் ஈரானோட அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அப்புறம் பராச்சின் அப்படிங்கிற இடம், கிட்டத்தட்ட 5 இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிறத முதல் கட்டமாக வெளியில் நியூஸ். என்ன கிறுக்குதனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அமெரிக்கா. அதாவது இப்போ தாக்குதல் நடத்தின ஏற்கனவே ஈரான் தயார் நிலையில் ரெடியாக தான் இருக்காப்ல. எப்போனாலும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஈரான் மக்களுக்கும் தெரியும், ஈரான் அரசுக்கும் தெரியும். அப்போ காத்து தான் நிற்காப்ல. எந்த நேரத்தில் எப்போங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. எந்த டைமில் இந்த பிப்ரவரி 28ங்கிறது முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட ஒரு டேட்டு அப்படிங்கிற ஒரு செய்தியை சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வெளியில் விடுறாப்புல. அப்போ இவங்க முன்கூட்டியே எச்சரிக்கை முடிவுபட்டாங்க இன்னைக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னவிட்டு நடத்தின ஒரு டிராமா நாடகம் தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இவ அடிக்கிறாங்கன்னா திருப்பி அடி நிச்சயமா இஸ்ரேலுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. போன தடவை ஈரான் வெறும் 5% தான் அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணாப்புல இஸ்ரேலுக்கு எதிராக. அப்போ 100% யூஸ் பண்ணா என்ன நிலைமையா இருக்கும் இஸ்ரேல் அப்படிங்கிற, அதுக்கே 10% ஆஃப் இஸ்ரேல் காலி ஆயிட்டு. அப்போ 100% இஸ்ரேல் டோட்டலாக இதாகிடும் போல இருக்கு. இப்போ இவங்க அடிச்சு முடிச்சுட்டு காத்து நிற்காப்புல. ஆனால் எந்த நிலைமையிலும் ஈரான் உடனே அவசரப்படல, கொஞ்சம் பொறுமையாக நின்றுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பிறகு, அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, நம்ம இந்திய டைம் படி 12:35க்கு தாக்குதல் நடத்தப்பட்டதா நியூஸ் வருது. அப்போ 12:35 மத்தியானத்துக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே தான் ஈரான் திருப்பி கொடுக்காப்ல, ரிட்டர்ன் அடி கொடுக்குறாப்ல. அதுக்கு முன்னாடி 2 இது கன்ஃபார்ம் பண்ணிக்காப்ல. ஆயத்துல அல் காமனி உயிரோடு இருக்காப்ல, மசூத் பஷீனும் உயிரோடு இருக்காப்ல. இவங்க 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ணி குண்டு வீசப்பட்டது அப்படிங்கிறது அப்படின்னு அந்த ஈரானோட மீடியா சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்கூட்டியாலே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஈரானுக்கு சப்போர்ட்டிவால மீடியா இருக்குல்ல, ஈரான் மீடியா, இந்த மீடியாவை எல்லாமே ஹேக் பண்ணியிருக்காப்ல.
அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்கள வந்து செயலில் இலக்க செய்ய வச்சு தான் இந்த பண்ணியிருக்காப்புல. ஏன்னா மக்களை வந்துக்கிட்டு பீதிப்படுத்துறதுக்காக மக்களுக்கு இது மத்தியில் கொந்தளிப்பு வர்றதுக்காக வந்துக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்காப்புல. இதை செஞ்சுட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, வாங்க மக்களை நீங்கள் வந்துக்கிட்டு தைரியமாக இருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு பின்துணையாக நாங்கள் இருக்கிறோம், ஈரானில் வந்துட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு அவர் அறிவுரை கொடுத்துருக்காப்புல. மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா, சரி நீ வீட்டுக்குள்ளே இருக்கணும், இந்த ரோட்டில் குண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை, நீ போடுற குண்டுலாம் வந்துட்டு பில்டிங் மேலே, அப்போ எந்த இடம் சேஃபு, அப்போ நீ யாருக்காக நீ பண்ணுற, ஈரான் மக்களுக்காக இல்லை அப்படிங்கிறது 100% நல்லாவே தெரியுது. 1900 கம்பெனி ஆஃபீஸ் மேலே கொண்டு போய் குண்டை போட்டிருக்காங்கன்னு கிறுக்குத்தனமான செயலாக தான் வந்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா 1900 கம்பெனி வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப பவர்ஃபுல் இதில் வந்துக்கிட்டு கண்காணிப்புக்கு கீழே வந்துட்டு மிக பலகட்ட பாதுகாப்பு கீழே கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் கீழே அண்டர் கிரவுண்டில் கொண்டு உட்கார வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மிகப்பெரிய முட்டாள்தானே. ஏன்னா ஒரு பங்கர் பஸ்டர் பாமே நீ தூக்கி போட்டாலும் கிட்டத்தட்ட 200 மீட்டர் இல்லை மிஞ்சி போனால் ஒரு 300 மீட்டர் வரை வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்துக்கிட்டு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்துக்கிட்டு பங்கர் தோண்டிட்டு அவங்க வந்து போட்டிருக்கா பார்த்துருக்கேன்னா கிலோமீட்டர் இல்லை. ஈரான் சப்போர்ட்டில் உள்ள ஹமாஸே வந்துக்கிட்டு ட்ரக்கே போயிட்டு வர்ற அளவுக்கு பங்கர் போட்டுருக்கோம். 1900 கம்பெனி கொண்டு போய் வச்சிருக்க வந்துக்கிட்டு ஒரு பஸ்ஸே ஒரு சிட்டியே உள்ள இருக்கிற மாதிரி கொண்டு போய் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் போடுறதுக்கு உனக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் கிடைக்கல, நீ கொண்டு போய் ஆஃபீஸில் கொண்டு போய் போட்டு விட்ருக்க, அது வந்துட்டு அவங்களுக்கு மேட்டரே கிடையாது, அங்கே வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு சொல்லியிருக்காப்புல ஈரான். இதுக்கு பிரிட்டன் திருப்பி அடி வந்துக்கிட்டு ஈரான் கொடுத்துருக்காங்க. ஈரான் கொடுத்ததில் எங்கெல்லாம் அடிச்சிருக்காங்கன்னா இப்போ வந்துட்டு இஸ்ரேலுக்கும் பஹ்ரைனுக்கும் வந்துட்டு அடிச்ச நியூஸ் வந்து வெளியில் வந்துட்டு இனி வேறு இதுக்கெல்லாம் வந்துட்டு வருது அப்படிங்கிறத நீ பார்த்துட்டு அடுத்த ஒரு ராத்திரி உள்ள அப்டேட்டில் வந்துட்டு தரேன். அப்போ இஸ்ரேலில் வந்துட்டு எங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹைஃபா துறைமுகத்தை வந்துக்கிட்டு அடித்து காலி பண்ணியிருக்காப்புல. கலீலியோவில் வந்துட்டு அடித்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பஹ்ரைனில் வந்து ஜாஃபர் யூஎஸோட 5th ஃப்ளீட் ஏர் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இது கப்பல் தளத்தில் வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்திருக்காப்புல. மிகப்பெரிய தாக்குதலாக வந்துட்டு கருதப்படுகிறது. ஓகேவா? இப்போ உள்ள நிலைமைப்படி வந்துக்கிட்டு ரிட்டனாக வந்துட்டு ஈரானும் செலக்டாமல் வச்சு அடிச்சுட்டு இருக்காப்புல. நீங்கள் உங்கள் இதிலே வந்துக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு இதுலையும் பார்க்கலாம். இஸ்ரேல் வந்துக்கிட்டு எரியிறது, இஸ்ரேலுக்குள்ளே வந்துக்கிட்டு அடிபடுறது எல்லாமே வந்துக்கிட்டு வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, அது இஸ்ரேலுக்குள்ளே நடக்கிறது. அப்புறம் வந்து பஹ்ரைன் உள்ள கப்பல் தளத்தில் வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை வந்துக்கிட்டு வீடியோ வந்து வெளியில் வந்துருக்கு. மிகப்பெரிய பயங்கரமான தாக்குதலாக வந்து காணப்படுது. புகையெல்லாம் வர்றதுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரிட்டர்ன் வந்து எந்த ஒரு சலைப்பும் இல்லாமல் வந்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல. நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்க அமெரிக்காவோட போர் கப்பல் தாக்கப்படுவா, அதைத்தான் வந்து எல்லாமே உலகமே வந்து உற்று பார்த்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா என்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இது மத்தியில் வந்துக்கிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாப்புல, மோதி போயிட்டு வந்த ஒரு அவலட்சணம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் வந்துக்கிட்டு எக்ஸ் மீடியாவில் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த டைமில் வந்துட்டு போக வேண்டிய தேவையே இல்லை. ஆனாலும் வந்துட்டு இந்தியா இந்த கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து முட்டாள்தனமான முடிவு எடுத்துச்சுங்கிறது வந்துட்டு நிறைய தெரியவே இல்லை. இப்போவும் நான் வந்துக்கிட்டு எல்லாருமே சொல்கிறேன், நானாக பொறுத்தவரை வந்துட்டு இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் ஒன்லி பாலஸ்தீன், நாட் வித் இஸ்ரேல். அதில் வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இணைந்தீர்கள். மேக்ஸிமம் என்னென்ன எப்பப்போ நியூஸ் கிடைக்குதோ, ஹாட்டான நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன். இதுதான் வந்துட்டு இப்போ உள்ள அப்டேட்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட் மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் எஸ்டே.